எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ராஜயோக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனில் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, இந்த ராஜயோகம் பண்ணும்போது மட்டும் கண்களை திறந்து தான் பண்ணணும், ஏன் கண்களை மூடி பண்ணக்கூடாது? இது நிறைய கேள்வியாக கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் பார்த்துருவோம். ப்ரேயர்னா என்ன, மெடிடேஷன்னா என்ன? நம்ம கோயிலெல்லாம் போய் இது வரைக்கும் இவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தது ப்ரேயர். ப்ரேயர்ன்றது ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் மாதிரி. அதை நம்ம எஸ்எம்எஸ் அனுப்புகிற மாதிரி நம்ம அனுப்புகிறோம், அவ்வளோதான். அந்த மாதிரி பரமாத்மாவுக்கிட்ட நம்மளுடைய கஷ்டங்களை நஷ்டங்களெல்லாம் சொல்கிறது, ஒப்பாரி வைக்கிறது, இது பேர் ப்ரேயர். மெடிடேஷன்றது வந்து ஒரு டூ வே கம்யூனிகேஷன். பரமாத்மாவை தெரிஞ்சு அவர் எங்கே இருக்காருன்னு புரிஞ்சு நம்ம நினைவுனால அவர் கூட கம்யூனிகேட் பண்ணுறோம். அவரும் உங்களுக்கு ரிட்டன் கம்யூனிகேட் பண்ணுறாரு. அது எப்படி தெரியுதுன்னா, வாணிகளின் மூலமாக டெய்லி படிக்கிறோம் இல்லையா கிளாஸஸில், அங்கே வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் அங்கே வந்துடும். இல்லை வேறு ஏதாவது இன்சிடென்ட்ஸ் மூலம் உங்களுக்கு புரிய வச்சிடறாரு பகவான். இதுதான் மெடிடேஷன். ஓகே, இப்போது கண்களை மூடிக்கொண்டு மெடிடேஷன் பண்ணக்கூடாதுன்றது வந்து ஒரு சுவாரஸ்யமான எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். புரியுதுங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள் தான், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு சின்ன பையன், ஒரு 20-25 வயசு பையன் வச்சுக்காங்களேன். அவனுக்கு திடீர்னு மெடிடேஷன் பண்ணணுன்னு ஆர்வம் வந்து ஒரு குளத்தின் கரையில் போய் உட்காந்துறான். ஓகேங்களா? அவனுக்கு தெரிஞ்ச மெடிடேஷன்லாம் கண்ணை மூடின்னு அப்படியே உட்காந்துன்னு இருக்கான். ஒரு சாயங்காலம் டைம், ஒரு 5 மணி இருக்கும். அது குளம் இல்லையா, நிறைய பேர் தண்ணி பிடிக்க வருவாங்க போவாங்கல்ல. ஒரு பொண்ணு, ஒரு 18-20 வயசு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல லட்சணமாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு. அவங்க தண்ணி பிடிக்கிறதுக்காக வராங்க. காலில் கொலுசெல்லாம் போட்டுட்டு நல்லா சில் 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 நடந்து வர சவுண்டு கேட்குது, தண்ணி பிடிக்கிறதுக்காக வராங்க. இவன் யார் என்ன பண்ணுறான், யோகா பண்ணுறாங்க கண்ணை மூடின்னு. இந்த சில் 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 சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்துட்றான், என்னடா சவுண்டு வருதுன்னு பார்த்தா இந்த பொண்ணு தண்ணி பிடிக்க வருது. உடனே இந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போடுறான். இந்த பாரு, நான் வந்து மெடிடேஷனுக்காக உட்காந்துருக்கேன், நீ வந்து என்ன பண்ணுற, தண்ணி பிடிக்கிறன்ற பேரில் வந்து கொலுசெல்லாம் போட்டு வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்ட. நாளைக்கு தண்ணி பிடிக்க வந்தால் நீ இந்த கொலுசெல்லாம் போட்டு வரக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடறான். இந்த பொண்ணு, என்னடா இது, தண்ணி பிடிக்க வந்தேன், கொலுசு போட்டு வந்தேன், இதெல்லாம் ஒரு குற்றமா அப்படின்னு சொல்லி போயிடுது அந்த பொண்ணு. அடுத்த நாள் பார்த்தா இந்த பையன் அதே மாதிரி வந்து உட்காந்துருக்கான், நல்லா மெடிடேட்லாம் பண்ணிட்டுருக்கான், நல்லா கண்ண மூடி தான் பண்ணுறான். அப்போ அந்த பொண்ணு, சரி இந்த மாதிரி கொலுசெல்லாம் போட்டு பண்ண ஏதாவது திட போகிறான்னு சொல்லி கொலுசெல்லாம் போடாமல் தண்ணி பிடிக்க வருது. இன்றைக்கி தலை ஃபுல்லாக மல்லிகை பூவெல்லாம் வச்சு, பெண்கள் நாட்டுப்புற சைடில் அப்படி தானே இருப்பாங்க, சென்னையிலையும் போடுறாங்க. அப்போது இந்த பொண்ணு தண்ணி பிடிக்க வரும்போது இந்த பூவின் மனம் நல்லா வருது. இப்போ கண்ணை மூடின்னு இருக்கவனுக்கு வந்து இந்த பூவின் மனம் டிஸ்டர்ப் ஆகி டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்குறான். பார்த்தா இந்த அதே பொண்ணு தான் வந்துடுது. திருப்பி அந்த பொண்ணு சொல்லிட்டு, பாரு, என்ன ஒழுங்காக மெடிடேஷன் பண்ண விட மாட்டியா, தலை ஃபுல்லாக பூவெல்லாம் வச்சுட்டு வந்தால் அப்புறம் மனம் வர்றதுனால நான் யோகா பண்ண முடியல பார்த்தியா, மெடிடேஷன் பண்ண முடியல பார்த்தியா, நாளைக்கு நீ வரும்போது தலையில் பூ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அனுப்பிச்சிட்றான். இந்த பொண்ணு, இது விபரீமாக இருக்கு, கொலுசு போட்டால் திட்டுறான், தலையில் முடி பூ வச்சா திட்டுறான். சரி அப்படின்னு அடுத்த நாள் ஆகிடுது. அடுத்த நாள் இந்த பக்கம் கண்ணு மூடி உட்காந்துன்னு இருக்கான். ரொம்ப நேரம் வந்து கொலுசு சத்தம் கேட்கல, அந்த பூவோட மனம் வரல. உனக்கு கண்ணை திறந்துட்டு, என்ன இந்த பொண்ணு இனியும் வரவே இல்லை, புரியுங்களா? இதுக்கு அவன் போய் உட்காந்தான், அந்த பொண்ணு வருதா வரலையான்னு. ஸோ எப்போ நம்ம கண்களை மூடுகிறோமோ, இது பாடியோட சிஸ்டம், இது அடுத்த அவயவங்கள் ஓப்பன் ஆகிடும். பாருங்களேன், நம்ம கண்ணை திறந்து இருக்கும்போது ஏதாவது ஒரு பொருள் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட சவுண்டு கூட சில நம்ம கேட்க முடியாமல், ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அவேராக இருக்கும். ஆனால் கண்ணை மூடுங்களேன், சின்ன சின்ன பின்னு விழுற சவுண்டு கூட கேட்கும். அமைதியாக காது அப்படி அமைதியாக உட்காருங்களேன். ரொம்ப தூரம் எங்கள் வீட்டிலேருந்து சொல்லப்போனால் 4-5 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் ரயில்வே ட்ராக்கே இருக்குது. அதோட ரயில்வே ட்ராக்கில் ஒரு ட்ரெயினோட சவுண்டு கண்ணை மூடி உட்காந்தா கேட்கும், விழிப்போடு இருந்தால் கேட்காது. புரியுதுங்களா? அதனால தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்னா, கண்களை திறந்து மெடிடேட் பண்ணணும்னு சொல்கிறோம். பக்திக்கும் ராஜயோகத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், பக்தியில் நம்ம கும்பிட்டது கடவுளை, ராஜயோகம் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறோம் அந்த கடவுள் தான் நம்மளுடைய தந்தை கூடன் அப்பான்னு புரிஞ்சுக்கிறோம், ஆத்மாவின் தந்தை. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். நம்ம வீட்டில் அப்பா இருக்கார், ஓகேங்களா?
நீங்கள் நம்ம வீட்டில் இருக்க அப்பா கிட்ட எப்படி கேட்பீங்க? கண்ணை மூடினா, அப்பா எனக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, இப்படியே கணக்கு மூடி கேட்பீங்க? இல்லைல்ல, அது ப்ராக்டிக்கலாக தெரிலல்ல. நம்ம சொந்த தந்தையை கூட நீங்கள் கண்களை திறந்து தான் மெடிடேட் பண்ணணும், நினைவில் வச்சுக்கணும். இதனால் என்னன்னா, இந்த வேறு 5 காது, மூக்கு, ஸ்மெல்லு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதனால நம்ம டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம பக்தின்ற பேரில் 63 ஜென்மமாக நம்ம ஒரு கான்சன்ட்ரேஷன் வரணும்னா கண்களை மூடி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். திடீர்னு இனிமேல் மெடிடேஷன்ற பேரில் நீங்கள் கண்களை மூடக்கூடாதுன்னு சொல்லும்போது இந்த சேஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது உண்மைதான். இப்போ நானும் 7 வருஷமாக பண்ணுறேன். வந்த புதுசில் கண்ணை திறந்து பண்ணும்போதுன்றது கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இந்த லாஜிக்கெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம், ஏன் கண்களை திறக்க சொல்கிறாருன்னு புரிஞ்சதுக்கப்புறம், அப்படி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ சர்வசாதாரணமாக வருது. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு சாதாரணமாக தெரியாமல் கண்ணை மூடிடுறீங்களா, அது பரவாயில்லன்றாங்க ஸ்டார்டிங்கில். ஆனால் முயற்சி கண்களை திறந்து பண்ணுறதுக்கு செய்துட்டே வாங்க, காலப்போக்கில் தானாகவே வந்துவிடும். ஸோ ராஜயோக மெடிடேஷன் கண்களை திறந்து தான் செய்ய வேண்டும். சொந்த தந்தையை நினைவு செய்கிறோம், அதனால் கண்களை திறந்து தான் இந்த ராஜயோக மெடிடேஷன் செய்யணும். புரிஞ்சுங்களா? ஏன் கண்களை திறந்து பண்ணணும்னு உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.